அன்பு தந்தைக்கு வாழ்த்து மடல். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்னும் வள்ளுவனின் வாக்கு தரும் பொருள். ஒரு மனிதன் பல வகையான செல்வங்களை பெற்றிருந்தாலும் அவற்றுள் மிகச் சிறந்த செல்வமாக கருதப்படுவது நல்ல நூல்களையும் அறிஞர்களின் அறிவுரைகளையும் செவிமடுத்து கேட்டுப் பெறுவதே ஆகும். ஆம், நமக்கு கிடைச்ச பெரிய செல்வம் நம் பங்குத்தந்தை அருட்திரு செல்வராஜ் அடிகளார். அறிஞர் தொட்டு ஞானியின் வல்லமை பெற்றவர். ஞானி என்று பாராட்டுவதற்காக மட்டும் சொல்லவில்லை. 2 வரி கவிதையே பார்த்துதான் படிக்கணும். நான் கண்ணை மூடிக்கிட்டு 10 பக்கத்துக்கு பார்க்காம பேசுவார். புள்ளி விவரத்தையும் வரலாற்று சுவடையும் அள்ளி வீசுவார். அரசியலோ ஆன்மீகமோ பொருளாதாரமோ சமூகவியலோ தெரியாத திசையில்ல, போகாத பாதை இல்லை. பக்தியில் முதிர்ச்சி பெற்றவர். தூயாவின் சக்தியின் வரம் பெற்றவர். அருட்தந்தை கை வச்ச இடமெல்லாம் தங்கமா தொலங்கும். அதுக்கு அவர் கட்டமைத்த கட்டமைப்பே சாட்சியா விளங்கும். அது ஒரு ஊரடங்கு காலம். ஊரடங்கு முடிஞ்சு ஆலயங்கள் திறக்கப்படும் நேரம். அரசியல் தலைவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் முதல் முயற்சி தான். மாசத்தின் முதல் நாள் குணமளிக்கும் ஆராதனை. மனக்குழப்பத்தோடு வந்தவருக்கு வாழ்வளிக்கும் ஆராதனை. சிறுவர்களுக்கு காட்சி தந்த லூர்து நகர் அன்னை இந்த ராஜா சண்முக நகரில் காலடி எடுத்து வைக்க கெபி செதுக்குனீங்க. செதுக்கிய கெபில மாதம் 11ஆம் தேதி ஆடம்பர திருப்பலி நிறைவேற்றினீங்க. அன்னையோட காவல் நமக்கு நிறைய இருப்பதை உணர வச்சிங்க. வான் தொட்ட கொடிமரமும் புது தேர் தொட்ட எங்கள் தோள்களும் எதிர்காலம் பேசும். அன்னையின் ஆசி இவ்வூரெங்கும் வீசும். தற்காலிக தேர் நிரந்தர தேர் ஆனதும் உங்கள் முயற்சியால் தான். முதல் நாள் கொடிமரம் ஏற்றுனதிலிருந்து 9ஆம் நாள் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட தேர் மீண்டும் ஆலயத்தை அடையும் வர மலை மேகத்துக்கு முட்டுக்கட்டையிட்டு தடுக்கும் கொடிமரம் எழுச்சி பெற்றது உம்மாள். அனைவரும் சமமாய் அமரும் நாற்காலியும் கல் பதியப்பட்ட ஆலய வளாகமும் என்றும் சமத்துவம் சொல்லும். சமத்துவ மக்கள் மனதை வெல்லும். தனித்தனியாய் இருந்த அந்தோனியார், ஆரோக்கிய அன்னை, குழந்தை இயேசு கெபிகள் ஒன்றாய் ஆனது. இறை வார்த்தைகளையும் திருப்பலி பாடல்களையும் ஒளிபரப்பு செய்த தொலைக்காட்சியும் உயரத்தில் சிலிர்த்து போனது. இப்போலாம் கிறிஸ்மஸ் வந்தால் நம்ம ஆளுங்களை விட மற்ற மத சகோதரர்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு காரணம் சமத்துவ கிறிஸ்மஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி. நாம் மட்டும் புது ட்ரெஸ் உடுத்தி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா போதாது, அனைவரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா கொண்டாடுங்கிற மனசு இருக்கே, சொல்ல வார்த்தை இல்லை. குருத்துவலை எடுத்து வந்தோமா, புனித வாரத்தை அனுசரிச்சோமான்னு இருந்தோம் ஒரு காலத்தில். பிரிஞ்சு கிடந்த பிரிவினை சகோதரர்களை ஒன்று சேர்த்து ஒத்துமையாக கைகோர்த்து குருத்தோல பவனி வந்த அழகு போதும். 1 கிலோமீட்டருக்கு மேலே நின்ன வரிசை பேசும். இதுவும் ஒரு பசுமை புரட்சி தான். ஆலயத்தை சுற்றி 14 ஸ்தலங்கள் சாத்தியமா என யோசிக்கப்பட்டது. முயற்சியால் சாத்தியமானதும் ஊரெங்கும் எல்லாரோடும் பேசப்பட்டது. வரிசை நீண்டு கொண்டுதான் போகிறது. சொல்ல முடியவில்லை உன் சாதனையை. கவிதைக்கு சந்தம் கிடைக்காமல் யோசிக்கிறேன். மறைக்கல்வி அறை, சமுதாய கூட தீர்த்தமைப்பு என சென்று கொண்டேதான் இருக்கும். ஒரு காலத்தில் நம்ம ஏரியாவில் வெள்ள பாதிப்பில் மக்கள் பயத்தை பார்த்தது உண்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை. அதுக்கு பிரமத சகோதரன் சொன்ன வார்த்தை, உங்கள் ஃபாதர் நல்ல மனுஷன்டா. வெள்ளம் வந்தப்போ தங்க இடமும் கொடுத்து 3 வேளை சாப்பாடும் போட்டார். இந்த சாட்சி ஒன்று போதும். தேர்தலில் நீங்கள் நிற்க சாதனை விளக்க பொதுக்கூட்டமும் தேவையில்லை, பிரச்சாரமும் தேவையில்லை. உட்கார்ந்து கொண்டே ஜெயிச்சிடுவீங்க. நம்ம அரசுக்கு உங்களை நிதி அமைச்சரை உட்கார வைக்கலாம். கடன் வாங்காமல் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவது எப்படின்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அதாவது கடன் வாங்காமல் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவது எப்படின்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். இந்த கட்டமைப்பை உருவாக்கிய உங்களை இங்கிருந்து பிரியாவிடை கொடுக்க மனசில்லை தான். ஆனால் திருச்சபையின் சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்கு செவிமடுக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களோட இந்த பொதுப்பணி தொடரவும் வரும் காலங்கள் வெற்றியென அமையவும் அனைத்து புனிதர்கள் ஆலய பங்கு மக்களின் நன்றிகளும் வாழ்த்துகளும் செபங்களும்.
எங்கள் மரியாதை சேர்ந்த பிள்ளை அனைவரையும் நல்லபடியாக வழிநடத்துவதற்கு நன்றி. தந்தை அவர்கள் மாற்றமாகி போகும்போது எங்களுடைய நிறைவான நன்றி அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எங்கு சென்றாலும் உடல் உள்ள மனநலத்தோடு சந்தோஷமாக அவர் இருக்கணும். அவருக்கு வேண்டி நாங்கள் எப்போதும் அவருக்கு வேண்டி ஜெபம் பண்ணுறோம். கடந்த 6 வருடங்களாக புனித வின்சென்ட் பவுல் சபைக்கு பல விதங்களில் உதவி செய்த பங்கு தந்தை அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஆறாண்டு காலமாக கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தை வழிநடத்தி வந்து நமது பாசமிகு பங்கு தந்தை ஏ. செல்வராஜ் அடிகளார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த ஹால் இன்சார்ஜ் நான் தான் ஒரு சிறப்புமாக வழி நடத்தினார். அதை மறக்க முடியாது வாழ்க்கையில். அப்படி அவர் போகிறது எனக்கு வருத்தம் தான். இப்போ அவர் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவ்வளோ நாளாக எங்களை எந்த ஒரு இதுவும் தப்பு சொல்லாத அவர் வழி நடத்துறாருப்பா. எதுவும் சொல்றது மனசு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. அதுதான் ஒன்று. எந்த தொழிலாளர் நல்ல பேராக பார்த்துட்டாரு. அரிசி புடவெல்லாம் கொடுப்பாரு எங்களுக்கு. அதெல்லாம் நாங்கள்லாம் மறக்க மாட்டோம். இப்போ போகிறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இந்த 6 வருஷமா யூத் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஃபாதர். நிறைவாக ஆசீர்வதித்து